எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிந்தனையை தூண்ட செய்யும் உங்களுக்கு என்ற நம்பிக்கையிலே இன்று ஒரு கதை சொல்ல துணிகிறேன். மாலை மாலை நேரம் சூரியன் மறையும் நேரத்திலே ஒரு வயதான தாத்தாவும் மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய அவரது இளம் பேரனும் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த பேரண்ட்டை கேட்குறாரு அவர், ஏன்பா இன்னைக்கு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிற அப்படிங்கிறது மாதிரி அவன்கிட்ட கேட்குறாரு. அவனும் அந்த மாதிரி மனசோர்வோடு இருக்கிறத வெளிப்படுத்தக்கூடிய நிலையில தான் அமர்ந்திருக்கிறான் அவன் கிட்டக்க. இல்லை தாத்தா, எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிறது மாதிரி கேட்குறாரு அவர். இன்னைக்கு பம்பரம் விளையாடி கொண்டு இருந்தோம். பம்பரம் விளையாடுறதுன்னா எல்லாருக்கும் தெரியும். பம்பரம்னு இப்போலாம் டாப்ஸ்னு சொல்லுவான் இங்கிலீஷில். அந்த டாப் அப்படிங்கிறத கயிறால் சுற்றி பூமியில் விட்டு விளையாடுறது ஒரு காலத்தில். இதெல்லாம் அவுட்டோர் கேம்ஸ். இப்போ அவுட்டோர் கேம்ஸில் கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு வீடியோ போட்டு காமிச்சா தான் தெரியக்கூடிய அளவில் காலம் மாறிக்கொண்டு இருக்கிறது. பார்த்துருக்கலாம் பம்பரம்ங்கிறத நீங்கள். இல்லைனா அந்த புக்கிலெல்லாம் பானா வர்ற இடத்துல பம்பரம் அப்படின்னு சொல்லி காங்காச்சா படிக்கும்போது கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி அது ஒரு விளையாட்டு சாதனம் தான் அது. அதை விளையாடி கொண்டு இருந்திருக்கிறான் அந்த பையன். அப்போ ஒரு பையன் என்னோட பம்பரத்தை தப்பாக நான் ஆடிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பம்பரத்தை பிடுங்கிக்கிட்டானா இவன் கையிலேருந்து. இவன் 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருந்திருக்கான். கையில் இருக்கிறத பிடுங்கி அவன் கையிலேருந்து தன்னுடைய பம்பரத்தை, அந்த பம்பரத்தாலேயே யார் இவன்கிட்ட பிடுங்கினானோ அவன் தலையில் அடிச்சிட்டான் ஓங்கி. அடித்தோன்னா மண்டையில் ரத்தம் வழிந்து கொண்டே இருக்கிறது. ஆணி குத்திடுச்சு அவன் தலையில். பம்பரம்னா சொன்னால் கீழே ஒரு ஒரு நெயில் வச்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பம்பரத்தில். அதில் தான் சுற்றணும் அந்த கயிறு. அதை அந்த அந்த பக்கம் அவன் தலையில் போட்டு ஆணி குத்தி அவனுக்கு ரத்தம் வந்து விட்டது. அது பையன் உடனே திட்டுனதுனால எனக்கு ரொம்ப அவமானமாக போய்விட்டது. அவன் கண்ணாப்பண்ணான்னு பிடிச்சி அவனை திட்டிவிட்டான். தலையில் அப்புறம் அடித்து அவன் சும்மா இருப்பான், அவன் பதிலுக்கு அவனை திட்டுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்குறான். அவர் கேட்குறாரு, இதுக்காகவா வருத்தப்படுற? நீ செஞ்சது தப்பு தான். அதுக்காக அவன் தலையில் நீ வந்து அடிக்கக்கூடாது. ரொம்ப மோசமான விஷயத்தை செஞ்சுருக்கிற நீ. அவன்கிட்ட நீ போய் மன்னிப்பு கேளு. கேட்டின்னா உன் மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வழிமுறை, அடுத்த ஸ்டெப்புக்கு நீ மனசுலேருந்து எப்போ வெளியில் வர்றது அப்படிங்கிற ஒரு வழிமுறையை சொல்லுகிறார் தாத்தா அந்த பையனுக்கு. அவன் பேரண்ட்ஸ் அந்த சமயத்தில் எனக்கு ஏன் கோபம் வந்ததுன்னே தெரியல தாத்தான்னு அடுத்த கொஷின் எடுத்து வைக்கிறான். அவன் கொஞ்சம் புத்திசாலிதான பையன். ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டு தானே. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது நான் அவனை அடிக்கிற அளவுக்கு எனக்கு ஏன் ஒரு நிர்பந்தமான ஒரு கோபம் வந்தது எனக்கு தெரியலையே. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி எங்கள் 2 பேருக்கும் இருக்குமோ அது அப்படியே குறைஞ்சி போயிடும்ல அப்படிங்கிறது மாதிரி அவன் யோசிக்கிறான். அதாவது அவன் நட்பு குறையக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கேட்கிறான் அப்படின்னா நாம் எடுத்துக்கணும் அந்த வினாவை. எனக்கு ஏன் கோபம் வந்தது தாத்தா அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்குறான். அவன் செஞ்சது தப்பு தப்புன்னு தான் பெரும்பாலும் எல்லா குழந்தைகளுமே சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது நல்ல முறையிலே வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படிங்கிறது நமக்கு இந்த சுச்சுவேஷன்லேயே நாம் தெரிஞ்சுக்கலாம். அவன் உடனே அதுக்கு என்னால் அந்த நேரத்தில் கட்டுப்படுத்தவே முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். போய் மன்னிப்புக்குங்கிறது தண்டனையோ பிராயச்சித்தமோ அப்படியே இருந்தால் கூட அவன் இந்த கொஸ்டின் கேட்குறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், நாளையிலேருந்து நண்பர்கள்ட்ட பழகும்போது இந்த கோபம் வராமல் இருந்தால் தானே என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் என்னோட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஏற்பாடும் மனதிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அப்போ அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்திலும் 2 ஓநாய்கள் வாழ்கின்றன அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்குறார். ஏன்னா அந்த மாதிரி குழந்தைக்கு தான் நாம் வந்து விளக்கம் கொடுத்து அவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நாம் மாற்ற முடியும் அப்படிங்கிறத அந்த தாத்தா அந்த சுச்சுவேஷனை மிக மிக சரியாக தனது கைக்குள்ளே கொண்டு வருகிறார். ஏன்னா அவனே கேட்குறான், எனக்கு ஏன் கோபம் வருது அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்குறான்.
அப்படியா? அப்படின்னா என் உள்ளத்துல 2 ஓநாய்கள் வாழுதுன்னு நீங்க சொல்றீங்களே, எப்படி தாத்தா ஓநாய் போய் மனசுக்குள்ள வாழ முடியும்? அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அவர்கிட்ட. அவர் சிரிச்சுக்கிட்டே அடுத்தபடியா சொல்றார் அவன்ட்ட. ஆமாமாம். ஒவ்வொருத்தர் மனசுலயும் 2 ஓநாய்கள் குடியேறி உள்ளன. ஒன்று இருண்ட ஓநாய். அது கொஞ்சம் கருப்பா இருக்கும். அது இருக்கிற இடமே நமக்கு தெரியாது. மறைந்து தான் இருக்கும். நம்ம மனசுக்குள்ள அது இருக்கிறதே தெரியாது. அதனால அது கருப்பா இருக்கிற ஓநாய்ங்கிறதுனால இருள்ல இருக்கும். அங்க ஒளி இல்லாத இடத்துல அது இருந்து கொண்டே இருக்கும். மற்றொன்று வெள்ளையா பளிச்சுன்னு இருக்கும். இந்த 2மே சத்தம் இல்லாம தான் உள்ள எப்பவுமே நமக்குள்ள. நம்மளுடைய போராட்டத்தில் எப்ப ஈடுபடலாம் அப்படிங்கிற தருணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் அந்த 2 ஓநாயுமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு. எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா அப்படிங்கிறான் அந்த பையன். ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி ஓநாயி மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன புரியும்? குழந்தைக்கும் புரியாது. இன்னும் சொல்லப்போனா சில பெரியவங்களுக்குமே அது லாஜிக்கா வேற மாதிரி யோசிச்சாங்கன்னு வச்சுங்களேன், உள்ளுக்குள்ள போய் ஓநாய் எப்படியா உட்காந்துருக்கும் அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. அந்த குழந்தை கண்டிப்பா அத கேட்குறான். "ஒண்ணுமே புரியல தாத்தா. என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்றான். அவரு அடுத்த கட்டமாக அவனுக்கு சொல்லுகிறார். "ஓநாய் அப்படின்னு சொன்னா என்ன?" அப்படிங்கிற விவரத்த அவனுக்கு சொல்லணும்னா, "ஆமாம், நமக்குள் புகுந்து கொண்டிருக்கும் இருண்ட ஓநாய் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நீ கோவப்பட்டில்ல, அதுதான் அந்த கருப்பு ஓநாய். அது உள்ளுக்குள்ள இருக்கிறது உனக்கு தெரியல. எல்லார் மனசுலயும் அது இருக்கு. தெரியாம தான் எல்லாருமே அடுத்தவங்களை ஹிம்சை செய்வாங்க கோவப்பட்டு. நீ அதனால அந்த பம்பரத்த எடுத்து அடிச்சிருக்கிற. வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஓநாய் கருப்பா இருக்கிறதுனால உனக்கு எப்பவுமே தெரியாது. அது மட்டும் இல்ல. வேற சில ஓநாய்களும் உள்ளுக்குள்ளே இருக்கின்றன. கோபம் இருக்கிறது மாதிரி பொறாமை, அகங்காரம், வெறுப்பு, பேராசை மற்றும் பயம் ஆகிய தீய உணர்வுகள் தான் இந்த ஓநாயின் உருவகம். அது அது மாதிரியான ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு தான் வரும். எப்பயுமே வெள்ளையா இருக்கிற ஓநாய் நம்மள பார்த்தா கூட, கருப்பா இருக்கிற ஓநாய் நம்மள கடிக்க வர்றது மாரி இருந்தா ரொம்பவே நம்ம பயப்படுவோம். அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய அளவிலே உள்ளுக்குள்ள அந்த கருப்பு ஓநாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இப்ப அகங்காரம், வெறுப்பு, பேராசைக்கெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கலாம் அந்த நேரத்துல. அடுத்தது இன்னும் பொதுவா அது மோசமானதாக, எதிர்மறையாக கருதினாலும், முழுமையாக தீமையும் அல்ல அப்படிங்கிறார். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. என்னடா இது மோசமானதுன்னு முதல்ல சொல்றாரு. ஆனா தீங்கு செய்யக்கூடியது அல்ல அதே சமயத்துல அப்படின்னு சொல்றார். எதிர்மறையா இருந்தா கூட. ஏன்னு சொன்னா, அந்த கோபத்த அளவோட நீங்க சில நேரத்துல பயன்படுத்தக்கூடிய தருணங்களும் வரலாம் அப்படிங்கிறத அவர் உட்பொருளாக சொல்லுகிறார். கோபமே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மகாவீரர் ஒரு பாம்பு சந்த கௌசிகன் அப்படிங்கிற கதையில கூட அது வரும். நீ கோவப்படாத அடிக்கிறாங்கன்னு சொன்னா நீ பாட்டுக்க எல்லா அடியும் வாங்கிட்டு இருக்கியே உன் குணம் என்ன? அந்த அடிக்க வர்றவங்க அந்த கல் வீசுறவனெல்லாம் கொஞ்சம் ஒரு சீற்றத்தை காமிச்சின்னா உன்னை அடிக்காம இருப்பான். அந்த மாதிரி அளவில் நீ கோபத்தை அளவோடு உபயோகிக்கணும்னு மகாவீரர் சொன்னார்ல. அதை இந்த பையனுக்கு அந்த தாத்தாவும் சொல்றார். அதனால கோபம் எதிர்மறையானது அப்படின்னு சொன்னா கூட ரொம்ப மோசமானது அல்ல. தற்காப்புக்காக நீ அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எல்லையை அவர் வரையறுத்து அந்த குழந்தைகிட்ட சொல்றார். மனிதன் உயிர் பிழைத்து வாழவும் கடினமான நேரங்களில் தைரியத்தையும் சக்தியையும் பெறவும் உதவும் மனதின் ஒரு பகுதியே அந்த இருண்ட நாய் அப்படின்னு சொல்றார். இதனுடைய அர்த்தத்தை நாம கொஞ்சம் மெச்சூரிட்டியா வந்தா நன்றாக நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லா குணங்களுமே அளவோடு இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு இம்சை செய்யாது அப்படிங்கிற ஒரு நுட்பமான விஷயத்த அந்த தாத்தா அவனுக்கு சொல்லுகிறார். ஒளிமிக்க ஓநாய் என்பது வெள்ளையா இருக்குல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. அன்பு, கருணை, அமைதி, தாழ்மை மற்றும் பணிவு. அந்த தாழ்மைன்னு அவர் சொல்றாரு அப்படி. அது பணிவு, அமைதியான தைரியத்தின் வெளிப்பாடுகளின் உருவகம் தான் இந்த வெள்ளை ஓநாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அடுத்த லெவல்ல இன்னொரு ஓநாய்க்கான அந்த உருவம் என்ன அதனுடைய குணம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுகிறார். அது இரண்டுமே ஒவ்வொரு காரியம் செய்ய துணியும் போது சண்டையிட்டு கொள்ளும் உள்ளே. இது நமக்கே தெரியும். நாம படிச்சிருக்கிறோம். சித்தம் புத்தி, மனம், சித்தம் புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லி முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். அதுல இந்த மனமாகவும்
புத்தியாகவும் இருந்து இரண்டுமே சண்டை போட்டு கொண்டு தான் இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலையுமே. நாம் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, இல்லை கவுண்டர் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த இரண்டு ஓநாய்களும் சண்டையிட்டு கொள்ளும் அப்படிங்கிற உள்ளார்ந்த அளவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அகம்புறம் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை ரொம்ப சிம்பிளாக அந்த பையன் புரிகிற அளவில் அவனுக்கு சொல்லுகிறார். அவன் பிற்காலத்தில் டெவலப் பண்ணிப்பான் அப்படிங்கிற ஐடியாவில் அந்த தாத்தா யோசித்து அந்த தருணத்திலே அதை எடுத்துக்கிறார். இந்த ரெண்டுமே நாம் ஏதாவது ஒரு செயல் செய்ய துணியும் போது சண்டையிட்டு கொள்ளும் அப்படின்னு அந்த அடுத்த கட்டத்துக்கு அவன் சொல்ல வருகிறார். ஒரு பெரிய தத்துவமாக இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி அந்த தாத்தா சொல்கிறார். அப்போ அந்த சிறுவன் இந்த இரண்டு ஓநாய்களில் எது வெற்றி பெறும், அவன் அடுத்த லெவலுக்கு போகிறான், வின் டிஃபீட்டுக்கு. ஏன்னா சாதாரணமாக ரெண்டு சண்டை போட்டால் யார் வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறது தானே. சண்டை அப்படின்னு சொன்னாலே நேர்மறை எதிர்மறையாக தான் இருக்கும். ரெண்டு பேருக்கும் பிடிச்சிக்கல, ஒன்றுக்கு ஒன்று எது சண்டை போட்டு ஜெயிக்கும் அப்படின்னு கேட்குறான். ஜென்ரலாக சண்டை அப்படிங்கிறது வின் டிஃபீட்டுக்காக நம்ம உருவாக்கப்பட்டது. ஆனால் விளையாட்டிலுமே ஏன் சண்டை வருகிறது? அதனால தான் விளையாட்டில் வின் டிஃபீட்டே வச்சுருக்கான் போல இருக்கு. விளையாட்டுங்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கானது. ஆனால் அதை வின் டிஃபீட்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு. விளையாட்டு கூட விரோதத்தை வளர்க்கக்கூடிய அளவிலே நம்ம கொண்டு வந்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு வரணும், நான் ஓடணும். ஒலிம்பிக் லெவலில் சாதாரண ஓட்டப்பந்தயத்தில் கூட சீக்கிரம் வரணும்னா எதிராளி ரொம்ப நல்லா ஓடுறான்னா அவன் காலை ஒடிக்கணும்னு கூட நினைக்கிறான். விளையாட்டில் கூட இந்த எதிர்மறை சிந்தனை வரக்கூடிய ஒரு வின் டிஃபீட் காலமாக மாறி வருகிறது. ஏன்னா ஒரு காலத்தில் விளையாட்டுங்கிறது ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரமாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம், அதை ஒலிம்பிக் லெவலில் வின் டிஃபீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையையும் இந்த குழந்தைகளைப் போல பெரியவர்களுமே தெரியணும். ஏன்னா எல்லாரோடையும் விளையாடும்போது நீ தான் ஜெயிக்கணும், நீ தான் ஜெயிக்கணும்னு சொல்லி நாம் பின்னணியிலேருந்தே குரல் கொடுத்து அந்த குழந்தைகளை கெடுத்து குட்டிச்சோர் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் தான் தத்துவங்க. சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கறதே இல்லை. பாடம் படிக்கிறதுலேருந்து விளையாடுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வின் டிஃபீட்டு சொல்லி கொடுத்து கல்யாணம் ஆனோன்னே புருஷனோ பொண்டாட்டியோ ரெண்டு பேரும் அந்த வின் டிஃபீட்லேயே தான் இருப்பாங்க. அதனால தான் பல கோளாறுகள் அந்தந்த குடும்பத்துலேயும் வருது. எப்பயுமே வெற்றி தோல்வி அப்படிங்கிற அளவில் குழந்தைங்களை நம்ம பழக்கப்படுத்தவே கூடாது அப்படிங்கிறதையும் இவர் சொல்லி கொடுக்குறார் அந்த தாத்தா அந்த வயசுலேயே அவனுக்கு. அப்போ நீ எனக்கு எந்த ஓநாய்க்கு உணவளிக்கிறாயோ அது வெற்றி பெறும். அந்த நேரத்தில் உள்ளுக்குள்ள தீய உணர்வு நல்ல உணர்வாக இரண்டு இருக்கின்றன. அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் நீ எந்த ஓநாய்க்கு உணவளிக்கிறாயோ அது வெற்றி கொண்டு விடும். அதுக்கு பலம் வந்துடும், உடனே அது வெற்றி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். நாம் தினமும் நினைக்கும் எண்ணங்கள், பேசும் வார்த்தைகள், மேற்கொள்ளும் பழக்கங்கள் மூலமாக அந்த ஓநாய்களுக்கு உணவளித்து கொண்டிருக்கிறோம். எந்த ஓநாய்க்கு நம்ம அதிகமாக உணவளிக்கிறோமோ அது நல்ல தெம்பாக இருக்கும், உடனே வெளியில் வரும். அது என்னமா வரும் அப்படின்னு சொன்னால், இந்த காரியத்தை சொல்லு அப்படின்னு சொல்லும். அப்படி இல்லைன்னா செய்யு அப்படிங்கிற ரூபத்தில் ரெண்டு வழியிலுமே அந்த ஓநாய் வரும். அந்த இரண்டாக வரக்கூடிய அந்த ஓநாய் எது அப்படிங்கிறத நாம் முன்னாடியுமே நம்ம தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி எதுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையைத்தான் அந்த தாத்தா அந்த தன்னுடைய பேரனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த போராட்டம் இருண்ட ஓநாயை அழிப்பதற்கானது அல்ல, மாறாக விழிப்புணர்வுடனும் சரியான தேர்வுகளுடனும் வாழும் ஆயுள் எப்போவுமே நீண்ட ஆயுளாக இருக்கும். முழுவதுமாக அதை பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தீய உணர்வு நல்ல உணர்வு அப்படிங்கிறத நாம் வகுத்து வைத்திருந்தாலும் அது எந்த அளவில் நம்ம உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறது தான் சமநிலை உறவு அப்படிங்கிறத நுட்பமாக தெரிவிக்கிறார். அப்போ கோபமே வேண்டாமா நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நாம் நினைக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை. இது அடுத்த ஸ்டெப்பு. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு கோபமே வேண்டாம் கோபமே வேண்டாம்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அதுக்காக மந்தி மாதிரி அடி வாங்கிக்கிட்டு நம்ம வரக்கூடாதுல்ல. நாம இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு சிறு கோபத்தை நீ காட்டி தான் ஆகணுங்கிறது பெரிய பெரிய ஞானிகளுமே சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஒரு பார்டர் லைன் என்ன அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுனால விழிப்புணர்வோடு தேர்வுகளுக்கு அப்படின்னா அதனுடைய எல்லை என்ன? அன்பு செலுத்துறதுலையுமே எல்லை இருக்கிறது. கருணை செய்வதிலையுமே நம்மள்ட்ட இருக்கிற சொத்தெல்லாம் விற்று எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம அந்த மாதிரி கருணை அப்படிங்கிற உணர்வு வந்தால் கூட அதுக்கும் ஒரு எல்லைக்கோடு இருக்கிறது. அன்புன்னா அதீத அன்பு கூட உறவை பாதிக்கும். அப்போ எல்லை மீறுதல் அங்கே வருகிறது. அந்த எல்லை கோடுக்கு தான் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்லி கொடுக்குறாரு. அந்த தாத்தா சொல்கிறத
உடனடியாக அவன் புரிஞ்சுக்கிட்டானா இல்லையோ, இந்த கதையை கேட்ட நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய நோக்கம். இந்த கருப்பு நோயை அந்த ஓநாயை எப்படி வெல்வது அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவனுக்கு அவன் ஃப்ரெண்டை அப்போ அடிச்சிட்டான். எனக்கு இனிமேல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவன். அதனால அந்த பையன் உடனடியாக அடுத்த கேள்விக்கு அங்கே போயிட்டான் அவன். கருப்பு ஓநாயை எப்படி நான் அழிக்கிறது அப்படின்னு கேட்குறான். அவரு அதுக்கு அடுத்த லெவலில் சொல்றாரு, நமக்கு கோபம் வரும்போது சுவாசத்தை அமைதியாக கவனிக்க வேண்டும். கோபம் வந்துருச்சுன்னா உடனே நம்மளுடைய சுவாசத்தை நீ கவனிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்றார். அப்போது வெளிவிடும் மூச்சு வழியாக அந்த சூழலில் நமக்கு ஏற்பட்ட மனக்கசப்பையும் சேர்த்து வெளியே விட்டுவிட வேண்டும். இது ஒரு பெரிய பெரிய ஞானியெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக். ஒரு கோபம் வந்ததுன்னா அந்த நேரத்தில் ஒரு பாஸ் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. உடனடியாக அமைதியாகிடணும். நம்ம கோபத்தை உடனே வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம் கூட நீ யோசிக்கலாம். அந்த மாதிரி தருணங்களும் நமக்கு கோபம் வரும்போது கிடைக்க தான் செய்யும். இம்மீடியட் ஆக்ஷன் வரும்போது சண்டை, ஒரு கையில் ஆயுதம் இருக்குங்கும்போது தற்காப்புக்கு போகணும். அப்படி இல்லைன்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன இடைவெளி நமக்கு கிடைக்கும். அந்த கால வெளியை நாம் நன்றாக கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்றார். உடனடியாக அது வந்துச்சுன்னா மூச்சை இழுத்துட்டு உடனே அந்த மூச்சை வெளியில விடு. அந்த மூச்சு விடும்போது அந்த மனக்கசப்பு இருக்குல்ல, அந்த தருணத்தில் ஒரு மனக்கசப்பு வந்து நமக்கு கோபம் வருது. அந்த மனக்கசப்பை சேர்த்து வெளியே விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான உளவியலை அந்த குழந்தைக்கு அப்பயே அவர் கற்றுக் கொடுக்கிறார் தன்னுடைய தாத்தா அந்த குழந்தைக்கு. ஆமாம், அப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் பயிற்சி செய்ய வேண்டும். அது நமக்கும் சேர்த்து தான் அவர் சொல்றார். அப்படி செய்து பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் நாம் ஒளிமி ஒளிமிக்க ஓநாய்க்கே உணவளித்து கொண்டிருப்போம். கோபம்ங்கிறதே வராது. ஜஸ்ட் ஒரு சின்ன பாஸ் கொடுத்துரு அந்த நேரத்தில். இல்லை வாயை மூடி மௌனியாக இருந்து விடு. வீட்டிலேயே நீங்கள் பழக்கப்படுத்தி பார்க்கலாம். ஒருத்தர் கோபமாக நமக்கு வரக்கூடிய அளவில் அவங்க செயல்பட்டாலோ சொன்னாலோ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ஆக்ட் பண்ணி பாருங்கள். அந்த கோபத்தின் உக்கரம் குறைஞ்சிருக்கும், உறவு கெட்டு போகாமையும் இருக்கும். இந்த இடைவெளி, அந்த கால வெளி நேரம் இருக்கிறதே, அது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத ஒரு நுட்பமான உண்மையை அந்த தாத்தா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறார். ஓ, அப்படி நடந்து கொண்டு வந்தால் நல்ல பையனாக இருக்கலாம்னு சொல்கிறீங்களா தாத்தா அப்படின்னு கேட்குறான் அந்த பேரன். அவனுக்கு அவ்வளோ ஆர்வம். உனக்கு நல்ல பழக்கமா அது கெட்ட பழக்கமான்னு தெரியாத வயது தான். ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதுவே ஒரு நல்ல பழக்கம் தானே. அதனால பல சிநேகங்கள் நமக்கு இருக்கக்கூடியதெல்லாம் நாம் இழந்து கொண்டு தான் வருகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலுமே. இந்நேரம் பிடிக்காது பிடிக்காது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நாம் அந்த நேரத்தை மூச்சை உள்வாங்கி வெளியில் விடலை அப்படிங்கிறதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி மூச்சு விடும்போது அந்த பகை என்ன உடனடியாக நாம் உள்வாங்குறோம்ல, அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதை நம்ம உள்வாங்கும்போது நமக்கு ஒரு பகை உணர்வு உள்ள வருதில்ல, அதை அந்த மூச்சு விடும்போது வெளியில் தள்ளிடணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறாரு. இது மாதிரி ஞானி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இப்போ கோவம் வந்துன்னா 2 கைகளையும் இறுக்கி பிடிச்சிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் டக்குன்னு கை நீட்டி அடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். கோவம் வந்துன்னா 2 கையும் நல்லா இறுக்கி உன் கையை பிடிச்சி அழுத்து அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அழுத்துனீங்கன்னா அந்த கோபம் அதன் வழியாக வெளியேறிவிடும். திரும்ப அந்த உக்கிரம் இருக்காது. ரொம்ப உக்கிரமான நேரத்தில் நம்ம ஆக்ட் பண்ணும்போது தான் கொலை கூட நடக்குது. இன்னும் சில பேருக்கு எதிராளிக்கு பெரிய பாதிப்பு வருது. கையை உடைச்சிருவான், காலை உடைச்சிருவான். கொலைங்கிறத விட வாழ்நாள் முழுவதும் அவன் குணமாக வாழக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும். கண்ணில் போட்டுரும். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்துவது தான். அதற்கு கூட ஒரு எல்லைக்கோடு இருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன மாதிரி வெளிப்படுத்தணுங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. இதெல்லாம் பழக்கத்திலே நம்ம வந்து கொண்டே இருக்கும். என்ன செய்யணும்னா, கோபம் நடந்த பிறகு அதனால் வரக்கூடிய விளைவு என்ன அப்படிங்கிறத நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்போ முடிஞ்சதுக்கு பிற்பாடும் அதை நாம திரும்ப மனத்திரையிலே போட்டு பார்க்க வேண்டும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய எல்லைக்கோடு மேலே இருந்துன்னா அது கீழே இறக்கணும். இது மாதிரி பழக்கப்படுத்தி கொண்டே வருவது தான் கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி அப்படின்னு தான் பல ஞானியர்கள் சொல்லுகிறார். அவர் சிம்பிளாக அந்த பையனுக்கு அந்த வயசுலேயே சொல்லிட்டாரு. அவன் போக போக அவனே எது எந்த பாதையிலே நம்ம நடக்க வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு இலக்காக பார்த்து தானே போவோம். அதே சமயத்தில் அவன் கோபம் வேண்டாங்கிற பாதையில் போகும்போது அவனுடைய இலக்காக எல்லைக்கோட்டை கீழே இறக்கிட்டே வந்தானா ஒரு நேரத்தில் பார்ஸ்வநாதர் கூட மாதிரி உபசர்க்கத்தை அவனே தாங்கி கொள்ளக்கூடிய வல்லமை கூட அவனுக்கு வரலாம் அப்படின்னு நினச்சி அந்த
தாத்தா தன்னுடைய பேரனுக்கு அப்பயே சொல்லி கொண்டிருக்கிறார். ஆக பெரியவங்க எல்லாருமே எப்படி கோவப்படணும், ஏன் அதை சும்மா விட்டு வந்த 2 அடி அடிக்க வேண்டியது அவனை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நிறைய பேர். 2 வாயில பேசியிருக்கான்ல, திருப்பி உனக்கு திட்ட கூட தெரியல, என்ன வளர்ந்துருக்க இவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம உடனடியாக சொல்லி கொடுக்குறோம். அந்த தாத்தா எப்படி சொல்லி கொடுக்குறாரு, கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும், கோபம் வராமையும் இருக்கக்கூடாது, அது எந்த லிமிட்டோட வைத்து கொள்ளணும், அதனுடைய எல்லை என்ன, வரையறை என்ன அப்படின்னு அந்த பெரியவர் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு நாம இந்த கதையில தெரிந்து கொள்ளலாம். பிற எதிர்களை வெல்வது நம் வாழ்வில் மேலும் துக்கத்தையும் வருத்தத்தையும் குற்ற உணர்வையுமே வளர்த்து கொண்டிருக்கும். இதை நம்மளை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஹிம்சை, அவனுக்கு அடி, அவன் வாழ்க்கை வீணா போறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம மனசுலையுமே ஒரு நேரத்துல பெரிய பெரிய இடையூறுகள் நமக்கு வரும்போது, தடை வரும்போது, ஓஹோ, அன்னைக்கு பண்ண இந்த காரணத்தினால இன்னைக்கு இந்த தண்டனை வருகிறது, நமக்கு துக்கப்படுவோம், வருத்தப்படுவோம். நம்ம கூட இருக்கக்கூடிய கவுண்டர் பார்ட்டரே இல்லைன்னு வச்சுங்க, அதை நினச்சி நினச்சி நம்ம அழுவவும் ஆரம்பித்து விடுவோம். இந்த குற்ற உணர்வையும் நமக்கு வளர்த்து கொண்டிருப்பது இந்த தீய உணர்வுகள் தான் அப்படிங்கிறதையும் அந்த தாத்தா அவனுக்கு அந்த வயசுலேயே சொல்லி கொடுக்கிறார். அதனால தன்னை வென்றவனே மாவீரன், நீ மாவீரனாக திகழ வேண்டும். நீ விளையாட்டுல வீரனா இருக்கிறத விட உன் மனசுல இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஓனாயும் அந்த வெள்ளை ஓனாயும் எந்த அளவிலே நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற விழிப்புணர்வோடு நீ வாழ வேண்டும். இரண்டுமே தேவைதான் அப்படின்னு அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த விழிப்புணர்வுக்கான அந்த எல்லைக்கோட்டை தெரிந்து கொண்டவன் தான் அந்த தீய உணர்வுகளை வென்றவன். அந்த 2 ஓநாயுமே நமக்கு உள்ளதானே இருக்கு, அதுக்கு நாம தானே உணவு போடுறோம். அதனால தன்னை வென்றவனே மாவீரன், நீ பம்பரத்தில் அவனை அடித்து நீ வின் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, உன்னை நீ வெல்ல கற்றுக்கொள் அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறார். ஒருவேளை அவன் கூட பின்னாடி மகாவீரனாக வரலாம் அப்படிங்கிற ஒரு உண்மையை, ஃபாரின் ஸ்டோரி தான் இது, அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாத்தாவு கூட இங்கே இருக்கக்கூடிய ஜைன தர்மமே தெரிந்திருக்கு அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதை சொல்லும் முக்கியமான நீதி என்னவென்றால், மனிதனின் வாழ்க்கையை வடிவமைப்பது அவன் தினமும் வளர்க்கும் எண்ணங்களும் நடைமுறை பழக்க வழக்கங்கள் தான். அதான் முக்கியமான விஷயம் நமக்கு. ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் நல்ல பண்புகளும், அன்பு, அமைதி, கருணை, தீய உணர்வுகளும், கோபம், பொறாமை, பயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவற்றில் எது வலுப்பெற வேண்டும் என்பது வெளிப்புற சூழ்நிலையால் அல்ல, நம்முடைய தினசரி தேர்வுகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொருத்தர் உள்ளுக்குள்ளேயும் பிறக்கும் போதே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரணும் நமக்கு. அன்பு, அமைதி, கருணை, தீய உணர்வுகளான கோபம், பொறாமை, பயம்லாம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குங்க எல்லா குழந்தைக்கும். அங்கே தான் கர்மா தியரி. போன ஜென்மத்திலேருந்து நமக்கு கஷாயங்களாக இந்த கோபம், பொறாமை இதெல்லாம் வெளிப்படக்கூடிய அளவில் 4 விஷயம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது பர்த்லேயே இருக்குது. அதெல்லாம் வெளியில் வந்து பழக்கப்படுத்தி தான் வந்ததுன்னு நாம் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. உள்ளேயே இருக்குது. வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும்போது அது வெளியில் வரும். 2 குழந்தைங்க ஒரே ஊரில் ட்வின்ஸ் இருக்கும். அதெல்லாம் நிறைய வீடியோ வருது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை எல்லாத்துக்குமே அனுசரித்து போகும், இன்னொன்று அதை போட்டு அடிக்கும். அதுகிட்ட இருக்கிறப்போ அந்த பொம்மையை எதையோ பிடுங்கும், தான் எடுத்துக்கணும் அப்படின்னு. தனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் திருப்பி திருப்பி அடிக்கும். அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க ஒரு வயசுலேயே இருக்குது அப்படின்னா, அது யார் முன்னாடியே சொல்லி கொடுத்தா? உலகத்தில் வந்து எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டானே. அப்போ உள்ளுக்குள்ளேயே கர்மா, பாவகர்மாவும் இருக்குது, திரவிய கர்மா இருக்கா இல்லையோ தெரியல, பாவகர்மா இருக்கிறது நன்றாகவே நமக்கு தெரிகிறது. அதுதான் கோபம், பொறாமை, பயமாக அந்த ஒரு வயசு குழந்தை கூட இருக்கிறது இன்றைக்கு நிறைய பேர் வீடியோ எடுத்து போடுறான். அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தாலே அந்த குழந்தை வளர்ப்பு எப்படி நம்ம வளர்க்கணும், இந்த தாத்தா சொல்லி கொடுத்தது மாதிரி அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் தாத்தா தான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அம்மா அப்பாவும் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த கதையை வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் தாத்தா கூடயாவது இருக்கிறதுக்கு பழகுங்க அப்படிங்கிறதுக்கு கூட இந்த கதையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? இப்போல்லாம் தாத்தா பாட்டி இல்லாமல் தேவையில்லையே. அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் நம்மிடையே வந்து விட்டது. அந்த கலாச்சாரத்தை மாற்றணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் அம்மா அப்பாவாவது இந்த எல்லைக்கோடை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இந்த தாத்தாவும் உங்களிடம் இந்த சூழ்நிலையிலே கேட்டுக்கொள்கிறேன். கோபம் அல்லது இருள் உணர்வுகளை வெறுத்து அழிக்க முயல்வது தீர்வு அல்ல. அது சற்று கடினமான ஒன்று. அதை உடனடியாக பயிற்சி செய்ய இயலாது. அவற்றை விழிப்புணர்வுடன் புரிந்து கொண்டு நல்ல எண்ணங்களை அதிகமாக பேண வேண்டும். எண்ணம் அப்படிங்கிறது தான் சொல்லாகவும் செயலாகவும் வருகிறது. சொல் செயலை அடையாளமிட்டு கொண்டே வந்தால் அதுதான் பழக்கமாக இருக்கும். யாருடைய பழக்கம் நிரந்தரமாகிறதோ அது வழக்கமாக மாறும். அதன் பிறகு அந்த வழக்கத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா அதுதான் அவனுடைய குணம் என்பது தீர்மானம் செய்யும்.
அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது அந்த குணம்தான் தீர்மானிக்கிறது. அவனுடைய வாழ்க்கை பயணம் அதிலே தான் செல்லும். அப்போ எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் தான் நாம் பழக்கப்படுத்தக்கூடிய டூல். அந்த சாதனம் அதை சரியாக பழக்கப்படுத்த வேண்டும். அந்த பழக்கம் நம்மளுடைய குணாதிசயமாக மாறணும், நம்மளுடைய கேரக்டராக மாறிடும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆக இந்த ஃப்ளோ சார்ட், ஃப்ளோ சார்ட்னு சொன்னால் இந்த வரிசை அமைப்பிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் நம்ம உடம்புக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணம் சொல்லாகிறது, செயலாகவும் ஆகிறது. அதுவே பழக்கமாகி வழக்கமாகி குணமாக நமக்கு மாறுகிறது. அப்போ குணத்தை நாம் மாற்ற வேண்டும்னா நாம் கைய வைக்க வேண்டிய வேர்பகுதி எண்ணம் தான். அது மாற்றிவிட்டாலே அதுக்கெல்லாமே நாம் வெளியில் வரக்கூடிய அந்த சுவாசத்தை கவனிக்கணும், ஒரு பாஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த எண்ணத்திலேருந்து என்ன செயல்பாடு வருதுன்னு நம்ம கவனிக்கணும். இதுதான் எண்ணம் சொல் செயல். அது பழக்கப்படுத்திட்டா, அது வழக்கமாகிடுச்சுன்னா நமக்குள்ள குணமாக மாறியே இருக்குன்னு அர்த்தம். வழக்கம்ங்கிறது தானியங்கியாக வரக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் வழக்கம். அப்படின்னு சொன்னால் தானியங்கியாக இருக்கணும்னா நாம் நம்மளை பர்சனாலிட்டியை மாற்றிருக்கோம்னு அர்த்தம். அது குணமாக மாறிவிட்டது. நம்மளுடைய குணாதிசயம் முன்னாடி இருந்த மாதிரி இல்லைப்பா, இவன் மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் குணம். முன்னாடி இருந்த குணம்க்கு ரீப்ளேஸ் பண்ணி சுவிட்ச் ஓவர் பண்ணி வேற எதுக்கு நம்ம மாற்றணும்னா நம்மளுடைய எண்ணத்தை தான் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற பேருண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஃப்ளோ சார்ட் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது. அப்படி இருந்தால் தன்னை வெல்வது என்பது என்ன அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளலாம். தன்னை வெல்வதிலேயே மிக மிக உலகத்திலேயே மிக பெரிய வெற்றி அப்படின்னு தான் அந்த காலத்திலேருந்தே பல ஞானியர்கள் கூறுகிறார்கள். நாம் எந்த எண்ணங்களுக்கு உணவளிக்கிறோமோ, முக்கியத்துவம் அளிக்கிறோமோ, அதுவே நம்முடைய குணமாகவும் வாழ்க்கையாகவும் மாறுகிறது என்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சமண தத்துவத்தின் அடிப்படைகளை பார்க்கும்போது இந்த 2 ஓநாய்கள் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் தீய உணர்வுகள் அப்படின்னு சொல்லி 4 சொல்லுகிறோம். அதெல்லாம் உள்ள குற்றங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள், அது கஷாயங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் உடனடியாக வெளியில் வருது. அது கஷாயம் அப்படிங்கிற அந்த பாவகர்மா நாம் பிறக்கும் போதே நம்மளோட இருக்குது. அம்மா அப்பா நமக்கு கொடுக்கறதில்ல. உடல் எப்படி இருக்கணும் அமைப்பு அப்படிங்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு 2 நபர்கள் தான் அம்மாவும் அப்பாவும். நம்மளுடைய குணம் எப்படி இருக்குங்கிறது நாம தான் கொண்டு வரோம். வரும்போதே கொண்டு வந்துடுறோம். நம்ம குணக்கலவையில் என்ன இருக்குது, எந்த பிளாக் உல்ஃப் எவ்வளோ இருக்கணும், ஒயிட் உல்ஃப் எப்படி இருக்கணுங்கிறத அப்பயே நம்ம கொண்டு வரோம். அந்த கலவையோடு தான் நம்ம வரோம். இது அம்மா அப்பா நமக்கு கொடுக்கறதில்ல. அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, நம்மளை பழக்கப்படுத்துகிறாங்க. நீ பிளாக்லேயே இருக்கணுமா, ஒயிட்டில் இருக்கணுமா, எந்த லெவலில் இருக்கணும், அந்த பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க தான் அம்மா அப்பா. ஆரம்பத்திலே நமக்கு இருக்கக்கூடியது இந்த கஷாய உணர்வுகள். அதனால இந்த கஷாய உணர்வுகள் இல்லைன்னா வெள்ளையும் இருக்காது, கருப்பும் இருக்காது. அதுதான் சுத்த ஆன்ம இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கஷாயம் கூட குறைச்ச இருக்கிறதுல தான் வெள்ளை ஓனாய் வெளிப்படுகிறதுங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இது மறைப்பு. அந்த சுத்தமான ஆன்மா எப்போ வெளியில் தெரியுதோ அதுதான் வெள்ளை ஓனாய் அப்படிங்கிறதாக இந்த கதையிலே நமக்கு 2 ஓநாய்களாக கஷாயத்தையும் சுத்த ஆன்மா மறைப்பை நீக்கிய பகுதி எது அப்படிங்கிறத வெள்ளை ஓநாயாக உருவகப்படுத்தியிருக்கிறான் அந்த கதாசிரியர் என்று எடுத்துக்கொள்ளும். ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ நாம் உருவகப்படுத்தி வைத்துக்கொள்வோமே. அதனால் ஜெயின சமயம் கூறும் 4 முக்கிய கஷாயங்கள் கோபம், மானம், வஞ்சகம், லோபம் அப்படிங்கிற 4 விஷயம்தான் இந்த கருப்பு ஓனாய். அதே சமயத்தில் நம்மளுடைய மறைப்பு நீங்கிய அந்த சுத்த ஆன்மா என்ன அப்படின்னு சொன்னால் அகிம்சை, கருணை, சமநிலை மனம். இது வந்துச்சுனாலே பாக்கி எல்லாமே வந்துடும். தாழ்மை, சுய கட்டுப்பாடு, மன்னிப்பு போன்ற நற்பண்புகளின் உருவம். நம்முடைய தத்துவத்திலே மனிதன் வெளிப்புற எதிரியை வெல்வதை விட தனது உள்ளார்ந்த கஷாயங்களை வெல்வதே உயர்ந்த சாதனை என்று கூறப்படுகிறது. பகவான் இதையே மகாவீரர் நமக்கு எடுத்துரைக்கிறார். ரொம்ப பெரிய சண்டை போடுவான். சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீரன் எல்லாத்துலேயுமே வெல்லக்கூடியவனாக இருப்பான். யார் முக்கியமான வில்லனோ அவனை கொல்லக்கூடிய தருணத்தில் கூட கொல்லாமல் விட்டுட்டு போவான். மாறிடு, இன்றைக்கி நான் நினச்சேன்னா உனக்கு கொன்னுடுவேன், இது உனக்கு லாஸ்ட் சான்ஸ், நீ மாறு அப்படின்னு சொல்லி அவனுக்கே அவன் யாருங்கிறத அவனுக்கு தெரியப்படுத்தி விட்டு வருவான். அவன்தான் மகாவீரன். அவன் தன்னை வென்றவனாக நம்ம கருதணும். அதனால் யாரெல்லாம் சண்டை பயிற்சி எடுக்கிறவங்களாம் மோசமானவன் இல்லை. சண்டை போட்டாலும் எதிரையாடைய கொல்லாமல்
எந்த அளவுக்கு அவனுக்கு நல்லதை கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அளவில் அந்த சண்டை போடக்கூடிய அந்த ஹிம்சையை கூட ஒரு அளவோடு பயன்படுத்துகிறானே, அவன் கூட மகாவீரன் தான். 1000 போரில் 1000 பேரை வெல்வதை விட தன்னை வெல்வதே மிகப்பெரிய வெற்றி. இந்த கதையிலே தாத்தா கூறும், நீ எதற்கு உணவளிக்கிறாயோ அதுவே வளர்கிறது என்ற கருத்து தான் அவர் எடுத்து கூறுகிறார். அதுதான் பாவனை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பாவ கர்மா தீய கர்மாவாக தான் இருக்குது. அந்த பாவனையை நாம் நல் பாவனையாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆகவே கோபத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருந்தால் கர்ம பந்தம் அதிகரிக்கும். ஒரு சின்ன பகை தான் உள்ளுக்குள்ளே வந்திருக்கும், அதையே திரும்ப திரும்ப ஆர்த்தர உதிர தியானம் மாதிரி அதே பரட்டி பரட்டி அவன் அப்படி பேசிட்டானே, என்னை அடிக்க வந்துட்டானே, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் என்ன படிச்சிருக்கேன், எவ்வளோ பணக்காரன் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு என்றைக்கோ நடந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு நிறுவனத்தையே காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு குடும்பத்தையே காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒருத்தனுடைய கோபம் வன்மமாக இருக்கும், வெளியில் காட்டவும் மாட்டான். வெளியில் காட்டினாலுக்கு கவுண்டர் கொடுக்குறவன் வெளியில் காட்டாமல் பெரிய பெரிய யோக்கியமாக நடந்து கொண்டு அப்படியே அமைதியாக சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவன்லாம் தன்னையும் வெல்லலை, பிறரையும் வென்றதாக கருதி கொண்டு போலியாக வாழக்கூடிய ஒரு மிருக ஜென்மங்கள் தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி மிருகங்களை நிறைய பேரை நீங்கள் வாழ்க்கையில் போக போக பார்க்கலாம். சமீபத்தில் நான் அந்த மாதிரி மிருகத்தை பார்த்துட்டு கூட வந்தேன். கருணை, மன்னிப்பு, சமநிலை எண்ணங்களை வளர்த்தால் ஆன்மா சுத்தமடையும். நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் கர்ம விதையாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து நம்முடைய ஜெயின சமத்தில். உள்ளார்ந்த கஷாயங்களுக்கு உணவளிக்காமல் அகிம்சை மற்றும் சமநிலை மனப்பான்மையை வளர்த்தாலே ஆன்ம உயர்வு கிடைக்கும். சரியான விழிப்புணர்வு நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் சம்யக் தரிசனம். உண்மையான புரிதல் வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான ஞானம், சம்யக் ஞானம். ஒழுக்கமான நடைமுறை அதுதானே பழக்கத்தில் கொண்டு வரணும். அந்த நடைமுறைங்கிறது தான் நீண்ட கால ஒரு லாங் டியூரேஷன். இது ரெண்டையும் உள்ளுக்குள்ளே நோக்கத்தில் வச்சா போதும், இலட்சியத்தில் வச்சா போதும். ஆனால் ஒழுக்கமான நடைமுறைகள் தான் நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடியது. அப்போ அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற நடைமுறைக்கு வரணும்னா பழக்கத்திலேருந்து அது வழக்கத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம அதை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. வழக்கத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம குணாதிசயம் மாறிவிடும், நம்முடைய ஆளுமை மாற்றப்படும். அப்போ சம்யக் சாரித்திரம் அப்படிங்கிறது தான் லாங் டியூரேஷன், அதுதான் வாழ்நாளே நமக்கு. சம்யக் ஞானமோ சம்யக் தரிசனமோ அதற்கான பாதையில் நம்ம செல்லலாம், அதை நோக்கத்தில் வச்சுக்கலாம். லட்சியம் அப்படின்னு சொன்னால் அதில் சம்யக் சாரித்திரம் மிக மிக முக்கியமானது. லட்சியத்தில் நாம் அதை வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த கதை வெறும் நல்லது கெட்டது பற்றிய கதை இல்லை, தன்னுள் எழும் கசாயங்களை விழிப்புணர்வால் மாற்றி அகிம்சை மிக்க ஆன்ம வாழ்வை நோக்கி செல்லும் உள்ள சாதனை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். மீண்டும் அடுத்தது வேறு ஒரு சரணத்திலே இதை போன்ற இன்னொரு கதையை பார்க்கலாம். இன்றைக்கு இந்த கதையை இதோட நாம் முடித்துக்கொள்ளலாம்.